லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரியுடன் கேட்கலாம். வணக்கம் சார். மத்திய பட்ஜெட் குறித்து தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். 27ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு நித்தி ஆயோக் கூட்டம் வருடத்திற்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல ஒவ்வொரு மாநிலமும் அதுக்குரிய முதலமைச்சர் அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த கூட்டத்துல மத்திய அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் பற்றி அவங்களுக்கு தேவையோ அதை கேட்க பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுல பிரதமர் அதுல கலந்து கொள்வார். அது மாதிரி மற்ற அமைச்சர்களும், அதாவது மத்திய கேபினெட் அமைச்சர்கள் எல்லாருமே அதுல கலந்து கொள்வார்கள். அந்த சமயத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இப்ப அவர் பட்டியலிடுறாரு பார்த்தீங்களா, நாங்க இந்த திட்டம் கேட்டோம், அந்த திட்டம் கேட்டோம், அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு. ஆக்சுவலி மத்திய பட்ஜெட்ல ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த திட்டம் அப்படின்னு சொல்றது மாதிரி கிடையாது. அதாவது ஓவராலா ஒரு பாலிசியில எப்படி எப்படி நம்ம பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கோடி வேலை வாய்ப்பு, அதுல அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறோம். அவங்களுக்கு முதல் தடவையாக, அதாவது அரசாங்கம் சார்பாக முதல் சம்பளத்தை கொடுக்க போறோம். அதுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அதுல பலன் தர இருக்கிறார்கள். அது எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் தான் அதுல பலன் தர இருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்க தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை அதுல இல்ல அப்படின்றதுக்காக இந்த பட்ஜெட்டே நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதுக்காக திமுகவோட எம்பிக்கெல்லாம் அங்க போராட்டம் நடத்துவார்கள். முதலமைச்சருக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன், நான் சென்னையிலே உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்றது அவருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்தால் இந்த நீத்தி ஆயோகோட கூட்டத்துல கலந்து கொள்ளணும். நேரடியாக பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அதே கூட்டத்துல இவரும் கலந்து கொண்டு நேரடியாக பிரதமரிடம் அவர் கலந்து பேசலாம். எந்தெந்த திட்டம் அதுல சுணக்கமா இருக்குது, அதுல எந்த இதுல கூடுதலாக பணம் தேவைப்படுகிறது, அந்த பணத்துக்கு நீங்க மத்திய பட்ஜெட்ல ஒதுக்குங்க, அல்லது மத்திய அமைச்சகத்துல உள்ள அந்த பட்ஜெட்ல எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடுங்கன்னு கேட்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் அனைவருமே, கருணாநிதி அவர்கள் கூட அதுக்காக கலந்து கொண்டதுக்காக டெல்லிக்கு வருவாங்க. இவர் தேவையில்லாம முரண்டு பிடிச்சுக்கிட்டு நாங்க இதுல அரசியல் பண்றாரு. இது கண்டிக்கத்தக்க ஒரு அம்சம். இதுல தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது திரு மு.க. ஸ்டாலின் ஒழிய பாஜக இல்ல. திரு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்கள் மேல் முழு பாசமும் அன்பும் வைத்துள்ளார். அதனால அது திசை திருப்பும் விதத்தில் திரு மு.க. ஸ்டாலின் பேசுவதை நாங்கள் கண்டிக்கிறோம். சார், அதாவது பட்ஜெட் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சரி, பட்ஜெட் பெரிய ஏமாற்றம் அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இரு கட்சிகளும் ஒரே புள்ளியில் நின்று கொண்டு ஒரே கருத்தை தெரிவிக்கிறார்கள். இது உங்களுடைய கருத்து என்ன? நான் அதான் சொன்னீங்களா, ஒவ்வொரு திட்டத்திலையும் எல்லா மாநிலங்களும் அந்த பலன் தரும் சார். அது இப்போ 10 லட்சம் கொடுக்கக்கூடிய அந்த லோன் இப்ப 20 லட்சம் ஆக போகுது. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அதுல முத்ரா லோன் வாங்கி அதனால பலன் பெற்றிருக்கிறார்கள். இப்ப அவங்க இப்ப யார் யாரெல்லாம் வாங்க போறாங்களோ தமிழ்நாட்டுல அது டபுளா அவங்க வாங்க போறாங்க. அப்ப அது வேணாமா? அது குறிப்பிட்ட தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொன்னாதான் இவங்களுக்கு புரியுமா? அதே மாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் இப்ப சொன்ன அதே மாதிரி 1 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப், அதாவது 500 நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், அதுல அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ண போறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்துதான் இது அதிகமாக பலன் பெறக்கூடிய இளைஞர்கள் அங்கதான் இருக்காங்க. ஏன்னா பிடெக் படிச்சுட்டு எம்டெக் படிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க இதனால அதிகமா பலன் பெற இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, பீகார், ஆந்திரா, அந்த அமராவதி அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றதுனால முழு பட்ஜெட்டுமே அந்த 2 மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு இவங்களா கற்பனையில இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2014 ஆந்திரா ரீஆர்கனைஸ் பண்ணும்போது, ஆந்திரா தெலுங்கானா 2ஆ பிரியும் போது இவங்க பங்கு பெற்றார். அதாவது திமுக பங்கு பெற்ற அந்த யூபி ஆட்சி இருந்துச்சு.
அந்த சமயத்திலேயே அவங்க வந்து அந்த அமராவதிக்கு அவங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க அது செய்யாம அவங்க தான் புறக்கணிச்சாங்க. லோக்சபால பாஸ் பண்ணும்போதும் சரி, ராஜ்யசபால பாஸ் பண்ணும்போதும் சரி, 2014 ஜனவரி மாசம் இது பாஸ் பண்ணப்பட்டது. சோனியா காந்தி தலைமையிலான யூபி ஆட்சி, மன்மோகன் சிங் அதுக்கு வந்து பிரதமராக இருந்த அந்த நேரத்தில் அவங்க பண்ணாத வேலை இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கிறோம். சோ அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஏன்னா அமராவதிக்கு வந்து இப்ப அது வந்து தலைநகரா இருக்கிறது. அந்த தலைநகருக்கு வந்து கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது அங்க வந்து உள்ள கோரிக்கை. ஆக இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் அமராவதி வந்து எதுல வருதுன்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்ற அந்த ஒரு சட்டத்தின் கீழ் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர்களே காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கட்சி தான். சோ அதை விட்டு இவங்க எந்த மேல வந்து இதை குறை சாற்றுவது, குற்றம் சொல்வது வந்து சிறுபிள்ளைத்தனமாக தான் நான் பார்க்கிறேன். கூட்டணியில் உள்ள பாமகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதே, அதாவது பட்ஜெட் குறித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதே, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இப்ப எங்களுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணியில உள்ள உறுப்பு கட்சிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தாராளமா சொல்லலாம். அதுல வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதே சமயத்துல அது வந்து பாராளுமன்றத்துல அது நிறைவேற்றப்படும் பொழுது அவங்க சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பியா இருக்காங்க. ராஜ்யசபால இது வைக்கப்படும். அப்ப அவர் தாராளமா அதை பத்தி பேசலாம். எந்த இடத்துல ஏதாவது வாய்ப்பு இருந்தா அதை பத்தி அவங்களுக்கு பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. கூட்டணியில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக யாரையுமே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக கிடையாது, என்டிஏ கிடையாது. சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.